உள்ளத்தில் ஆராதிக்க உதடுகள் அல்ல, நம் சிந்தை எங்கேயோ வைத்துக் கொண்டு இங்கு இருப்போம் என்று சொன்னால் வீணான நேரமாய் போய்விடும். உன்னத தேவனே இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கினோ மகிமை மேலவே
உள்ளத்திகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நின்று கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் அறிகிறவராக உங்கள் அருகில் இருக்கிறார். தூரமான தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. புண்ணிய ஸ்தலங்களுக்கோ மலைகளுக்கோ சென்று ஆராதிக்காத அற்புதமான தேவன் அருகில் வந்து உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். என் உள்ளம் உங்களுக்கு தெரியாது, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காரியம் எனக்கு தெரியாது. இங்கே உலாவுகிறவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார், ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் ஆராய்கிறவர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களை சுற்றி சுற்றி ஆண்டவரே சூழ்ந்திருக்கிறீரப்பா, சூழ்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. எப்படியாக நாங்கள் இருக்கிறோம் அதுபோல எங்களை தேவ பிரசன்னம் சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வேதனை நமக்கு தெரியும், எங்கள் பிரச்சனை நமக்கு தெரியும் ஐயா. ஆராய்கிறீர் ஐயா. கண்ணீர் துளியை கணக்கில் வைக்கிற தேவன் அல்லவா, பெருமூச்சை கேட்கிற தேவன் அல்லவா, அன்றைக்கு ஆபேலின் ரத்த துளியை கூட கேட்டவர் அல்லவா. என்னை சூழ்ந்து வந்திருக்கிறீர். என் துக்கத்தை மாற்று எனக்குள்ளே தங்கி தாபரிக்க வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, இதோ 10 மாதம் காத்தீர் என்னை. ஆண்டவரே, ஒரு நாளும் கண்டு என்னை காப்பாற்றினீர். இந்த 11 மாதம் கூட காக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர்.
இருக்கிறார். உன்னை ஒன்றும் அணுக முடியாது. ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் சூழ்ந்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஓ ஆண்டவரே, நம்பியோடு கூட துதிக்கிறையா. எத்தனை சூழ்ச்சிகள் உன்னை சேதப்படுத்த கடந்து வந்தாலும் கூட தேவன் சூழ்ந்திருப்பதினாலே அவரை மீறிதான் உங்களை தொட முடியும். அவரை மீறிதான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஆண்டவரையே நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. சூழ்ந்த தேவனை சந்தோஷமா ஆராதிங்க, சமாதானத்தோடு ஆராதிங்க, குடும்பத்தோடு ஆராதிக்காதீங்க, கலக்கத்தோடு ஆராதிக்காதீங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சந்தோஷமாய் ஆராதிப்போம். சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாய் இருங்கள். தேவ ஜனமே சந்தோஷத்துக்குள் கடந்து போவோம். அல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமே மாற்றுகிற தேவன் அல்லவா? உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா, உன் வியாகுலத்தை மாற்றுவா, உன் வேதனையை மாற்றுவா, உன் வழிகளுக்கு முடிவுகளை கொடுப்பா. எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு. உன் நம்பிக்கை போராடப்பட்டு ஆண்டவர் முடியாது. தேவனுக்கு உணர்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷம் வருமா? நிச்சயம் சந்தோஷம் வரும். கலங்க வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதம் சந்தோஷத்தை பெறுவீர்கள். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே.
மறைந்துவிடும், மறைந்துவிடும், எல்லாம் மறைந்துவிடும். வேதனை, துக்கம், விரக்தி, துயரம், சஞ்சலம், வெட்கம் எல்லாம் உங்களை விட்டு மறைந்துவிடும். இன்று கண்ட இத்தனை இனி காண்பது இல்லை, இனி காண்பது இல்லை. 12 வருடம் பெரும்பாடு ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவர் பலவீனம் இழக்கப்பட்டு பலவீனம் காணாதபடிக்கு அவர் வாழ்க்கை மாறினார். இனி பிரச்சனையை காண்பது இல்லை, வெட்கத்தை காண்பதில்லை, துக்கத்தை காண்பதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றிவிட்டார், மாற்றிவிட்டார். நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியே சொல்லவா, நொறுங்கி வந்த ஐயா, உடைந்து வந்த ஐயா, கலங்கி வந்த ஐயா, எனக்குள்ளே இயேசு வந்தபடியினால் என் கலக்கம் மாறுவதை பார்க்கிறேன். எனக்குள் இயேசு வந்தபடியினால் எனக்குள் ஒரு பலத்தை பார்க்கிறேன், சுகத்தை பார்க்கிறேன், எனக்குள் ஒரு நம்பிக்கையை பார்க்கிறேன் ஐயா. துக்கம் சந்தோஷமாய் மாறும். நன்றி செலுத்துவோம் இயேசுவின் நாமத்தில்.